புதுசா ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணும்போது எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். பட் அந்த பிராண்ட வேற யாராவது காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பெரிய டேஞ்சர்ல போய் முடியதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிசினஸ்க்கு ஒரு பிராண்ட் ஒன்று பில்ட் பண்றீங்க. அதுக்கு டேக்லைனோ இல்ல டிசைனோ ஏதோ ஒன்று. அது வந்து பிராண்ட் சம்பந்தமான ஒரு விஷயமா பில்ட் பண்றீங்க. அதை ப்ரொமோட்டும் பண்றீங்க. அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா வந்து பார்க்கும்போது இந்த பிசினஸ் ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு கொடுக்கறது இல்ல. ஸோ நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அது பிசினஸ்க்கே பெரிய பிரச்சனையா போய் முடியதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் பண்ண அந்த ஒரு பிராண்டை வேற யாரோ ஒருத்தவங்க காப்பி பண்ணி அதை அப்படியே சேமா ரிப்ளிகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்க ரைட்ஸும் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க பில்ட் பண்ண பிராண்ட் அவங்க கையில போய் சேர்ந்துரும். ஸோ உங்களால அதுக்கான ரைட்ஸை வந்து கொண்டாட முடியாது. ஸோ அவங்க அந்த பிசினஸை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே மூவ் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிடும். ஸோ நீங்க ஒரு பிராண்டை டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பிராண்டுன்னு மட்டும் இல்லை, அது லோகோவாக இருக்கலாம், இல்லை டேக்லைனாக இருக்கலாம், இல்லை டிசைனாக இருக்கலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு இன்னோவேஷனாக இருக்குது அண்ட் தென் புதுசாக இருந்தால் மட்டும் போதும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு அண்டரில் வருது. ஸோ இதில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், பேட்டன், காப்பிரைட் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண இன்னோவேஷனான ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிசைனாக இருக்கட்டும், லோகோ இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பிராண்ட் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், பிராண்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் முக்கியம். எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் டிஸ்பிளே அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனே கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க.